ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, சிம்பிளான மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் யாழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்சோடனே 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை அது சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10-15 எடுத்துருக்கோம், அது சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் மீன் குழம்பு செய்கிறீங்கன்னா அது சின்ன வெங்காயத்திலே பண்ணுங்கள். பெரிய வெங்காயம் பண்ணுறப்ப அது கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும், அது அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. சின்ன வெங்காயத்தில் பண்ணுறப்ப உங்களுக்கு மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் இப்படி முழுசாக போட்டிங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 2 தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சதுக்கப்புறம் இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், அடுத்து நான் வீட்டு மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்காங்க. வீட்டு மசாலா இல்லைன்னா கூட நீங்கள் கடை மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதோட பச்சை ஸ்மெல்லு போகிற முடிய நல்லா வதக்கிட்டு போனோடனே கொஞ்சம் ட்ரை ஆகும். அந்த டைமில் வந்து நம்ம புளி தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்து கொஞ்சம் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம மீதியும் அந்த புளி தண்ணியும் அப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கொதிக்கிற முடிய நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கு இடையில வந்து ஒரு ஜாரில் ஒரு கைப்பிடி தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், இது 2த்தையும் நல்லா அரைச்சி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்கவும் நம்ம அரைச்சி வச்சுருந்தது தேங்காய் வெங்காயம் இது 2த்தையும் சேர்த்து இன்னும் ஒரு கொதி மட்டும் கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் கழுவி வச்சுருந்த மீனை வந்து இப்போ ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். ஒரு 2 நிமிஷத்தில் மீன் நல்லா வெந்துடும். அதே மாதிரி கரண்டியை போட்டு ரொம்ப கிண்டக்கூடாது, மேலாப்பில் லைட்டாக எடுத்து விட்டாலே போதும். ஒரு கொதி 2 கொதியிலேயே மீன் நல்லா வெந்துடும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மீன் குழம்பு நல்லா ரசம் மாதிரி ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, மீன் நல்லா வெந்துருச்சு பஞ்சு போல். அவ்வளோதான், நல்லா மணக்க மீன் குழம்பு ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி சிம்பிளாக டேஸ்ட்டாக ஹெல்த்தியான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் யாழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும்.